Hello everyone, so welcome back to a new video. So நேத்து பாத்தீங்கன்னா NEET exam நடந்துருந்துச்சு. இந்த NEET exam பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் congratulations. பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபோன் போட்டு ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க. ஒரு சில பேர்லாம் சூப்பரா மார்க் வரும் எதிர்பார்த்தவங்க பாத்தீங்கன்னா ஷேடிங் பண்றது வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே தப்பா ஷேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் நிறைய மிஸ்டேக் ஆனதுனால எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஃபோன் போட்டு சொன்னது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் அவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்தாங்க, என் பொண்ணு தான் எல்லாம் நல்லா பண்ணுவா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு இதுக்காக தான் விட்டேன்னா அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு சில பேர் பேரண்ட்ஸ் ரொம்ப திட்டுறாங்க. அது மாதிரி எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேசஸில் இருக்கீங்க, சரிங்களா? ஸோ நீட் எக்ஸாம் வந்து போயிடுச்சு. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்ட பேசி எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கும் இந்த ஸ்டேட்லேருந்து வெளியே வரதுக்கு ஒரு 1 to 2 days ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா எல்லோரும் கூட பேசி அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடியல, என் தம்பிங்க தங்கச்சிங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா எனக்கும் வந்து அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஸோ நீட் எக்ஸாம் வந்து போயிடுச்சு, சரிங்களா? ஸோ நீட் எக்ஸாம் வந்து ஒழுங்காக நடக்கலை, நாங்கள் ஒழுங்காக நீட் எக்ஸாம் எழுதலை, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, சரிங்களா? ஸோ நீட் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, இல்லை நான் நீட் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணிட்டேன், நான் வந்து குட் அப்படின்னா ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. மேபி வந்து இந்த கங்க்ராச்சுலேஷன் வீடியோ நான் தனியாக வந்து சொல்கிறேன். ஏன்னா என்ன தான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னாலும் சரி, மற்றவங்க அதை நினச்சி எனக்கு இன்னும் ஃபீலிங் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது, சரிங்க? ஸோ அதை என்னால் ஒன்றும் சிரிக்க கூட முடியலன்னு சொல்லிக்கலாம். நீட் எக்ஸாம் நல்லா பண்ணலை, சரிங்களா? ஸோ நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலான்னா, மேபி நல்ல கவர்மெண்ட் காலேஜ் வந்து தயவுசெய்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டு சீட் வந்துடும். ஓகேவா? இல்லை நான் வந்து அப்ராட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ராட் பார்த்துக்கலாம், சரிங்களா? நான் நீட் எக்ஸாம் நல்லா பண்ணலை சார், நான் என்ன சார் பண்ணுறது? ஓகே, நீட் எக்ஸாம் நல்லா பண்ணலைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபீல்டில் மாறி போயிடுறேன். ஓகேவா? நான் வந்து வேறு கோர்ஸ், டிஃப்ரெண்ட் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது மெடிசன் விட்டுட்டு நான் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். டிஃப்ரென்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னும் CUET எக்ஸாம்லாம் நடக்கலை, அதில் எழுதலாம். இல்லை வந்து நீங்கள் நார்மலாக கவுன்சிலிங்கில் ஏதாச்சும் கவுன்சிலிங் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மற்ற கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க முடியும், சரிங்களா? அப்போ சப்போஸ் வந்து நீட் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா வெரி குட், நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்ணிடுங்க. நீட் எக்ஸாம் நல்லா பண்ணலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, 3 கேஸ் இருக்கும். ஒன்று டிஃப்ரெண்ட் கோர்ஸ், நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன், நான் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிறேன், மேத்ஸ் படிச்சுக்கிறேன், அந்த மாதிரி இருக்கவங்க காலேஜில் அப்ளை பண்ணிட்டு அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? 2வது கேட்டகரி என்ன அப்படின்னா, நான் வந்து மெடிசன் தான் பண்ணுவேன், சரிங்களா? ஓகேவா? சம்பத் வாயை மூடிட்டு கடங்க, வாயை மூடிட்டு இரு. நான் வந்து மெடிசன் கோர்ஸ் தான் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ நான் மெடிக்கல் கோர்ஸ் தான் பண்ண போகிறேன், பட் எனக்கு தேவையான மார்க் கிடைக்கல. அப்போ ஒரு வழி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு மெடிசன் கோர்ஸ் பண்ணலாம், சரிங்களா? அப்ராடில் போனீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் எஸ் மெடிசன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இல்லை சார், எனக்கு வந்து மெடிசன் பண்ணோம், இந்தியாவில் பண்ணோம், கம்மியான ஃபீஸில் தான் பண்ணோம், ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ட்ராப்க்கு பிளான் பண்ணலாம், சரிங்களா? பட் சரிங்களா, இந்த 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பேசி எடுக்கிற ஒரு முடிவு தான், சரிங்களா? ட்ராப்க்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். தயவுசெய்து ஃபஸ்ட்டு இன்னும் பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லாமல் இருக்கவங்க தயவுசெய்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கு எப்போ பேச தோணுதோ என்கிட்ட வந்து அதை நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துறேன். பேச தோணுச்சுன்னா பேசிடுங்க. ஃபோன் நான் எடுக்க முடியல அப்படின்னா நான் எப்போ ஃபோன் பார்க்குறேனோ அப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் ட்ராப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீரியஸாக இருப்பீங்களா? இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிற முடிவு. நார்மலாக இந்த கேட்டகிரியிலே நீங்கள் செலக்ட் ஆகிட்டு போயிருந்தீங்கன்னா அதோட விட்டுருங்க, சரிங்களா? இல்லை சார் நான் ட்ராப் எடுக்க போகிறேன், சரிங்களா? ட்ராப் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ராப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா ஒரு சில பேர் ஆல்ரெடி ட்ராப் எடுத்திருப்பீங்க, சரிங்களா? ஒரு சில பேர் ஆல்ரெடி ட்ராப் எடுத்திருப்பீங்க. ட்ராப் எடுத்தவங்களுக்கு திரும்பி ஒரு ட்ராப் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்து நான் பேரண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட பேசல, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேரண்ட்ஸ்க்கான வீடியோ இதில் பேரண்ட்ஸ்க்கு நான் தனியாக வந்து வீடியோ கொடுத்துட்றேன். இப்போ நல்லா பண்ணி ட்ராப் எடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட் நீ யோசிக்கணும், நான் ஆல்ரெடி ட்ராப் எடுத்திருந்தேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? சப்போஸ் நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சிங்கன்னா ட்ராப் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ நான் ட்ராப் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உன்னோட நீ வந்துட்டு கேட்கணும்,
அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் நான் இந்த வருஷம் படிச்சிருவேன். அப்போ ஏன் லாஸ்ட் இயர் நீங்கள் படிக்கலை? அப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் உங்கள் பெஸ்ட்டு கொடுத்தீங்களா? சரிங்களா? சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் இயர் நான் பெஸ்ட்டு கொடுத்தேன், பட் கடைசி நேரத்தில் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால இந்த இயர் வந்து நான் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ட்ராப் எடுங்க. இல்லை சார் நான் லாஸ்ட் இயரே ஏதோ சும்மா படித்தேன், இந்த வருஷம் சும்மா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், தயவுசெய்து ட்ராப் வேண்டாம். சரிங்களா? முன்னாடி சும்மா தான் படித்தேன், இந்த வருஷம் நான் சும்மா அப்படியே தான் படிக்க போகிறேன் அப்படின்னு தயவுசெய்து ட்ராப் மட்டும் வேண்டவே வேண்டாம். நான் சீரியஸாக படிக்க போகிறேன், நான் ஸ்ட்ரிக்டாக படிக்க போகிறேன், நான் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ராப் எடுங்க. இல்லைன்னா தயவுசெய்து ட்ராப் எடுக்கவே வேண்டாம். ஓகேவா? நான் வந்து லாஸ்ட் இயர் இந்த மிஸ்டேக் பண்ணேன், நான் லாஸ்ட் இயர் OMR ஷீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணுறதில்ல, அது இல்லைன்னா நான் அது கிடச்சிருக்கோம். லாஸ்ட் இயர் நான் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணல சார், லாஸ்ட் இயர் உங்கள் சேனல் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா படிச்சிருப்பேன். இந்த மாதிரி கேஸ் உங்கள் மனசில் தோணும் பார்த்தியா? லாஸ்ட் இயர் நான் ரொம்ப லேட்டாக தான் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் ட்ராப் பற்றி யோசிங்க, இல்லைன்னா ட்ராப் பற்றி யோசிக்கவே வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னாலும் சரி, இல்லை நல்லா பண்ணியிருக்கனாலும் சரி, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் வந்து உங்கள் மேலே கோவப்படுவாங்க. ஆனால் அந்த கோவம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும். பட் தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ். சரியா? உங்களுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவ்வளோ விஷயங்களும் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்களை திட்டுறதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. உங்களை வந்து திட்டினாலும் சரி, கோச்சிக்கிட்டு உட்காரனாலும் சரி, அது எல்லா ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ எனக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க, தம்பி தங்கச்சிலாம் நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் வரல. ஸோ எங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே பேரண்ட்ஸ்க்கு அதே ஃபீலிங் தானே இருக்கும். அவங்க ஆசை இருக்கும், பரவாயில்லையா பையன் வந்து டாக்டர் ஆகிட்டு அந்த தைரியமாக சொல்லுவேன் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். பட் இப்போ ஆக முடியல அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காக நான் சொல்லாமலே மறைச்சிடுறேன், ரிசல்ட் வரப்போ பார்த்துக்கலாம், தயவுசெய்து அது பண்ணாதீங்க. தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து பிளான்க்கு இப்போயே உட்காந்து பேசிடுங்க வீட்டில், நான் இதுதான் பிளான் பண்ணுறேன். சரிங்களா? ட்ராப் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்டயே பேசுங்க. நான் லாஸ்ட் இயர் பண்ண என்னென்ன மிஸ்டேக் நான் இந்த வருஷம் ரிப்பீட் பண்ண மாட்டேன், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் சொல்லுங்கள் கமெண்ட் செஷனில். தயவுசெய்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீட் இல்லைன்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, மற்ற கோர்சஸும் இல்லை. நீட் தான் வேணும்னா வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது, நீ நீட் எக்ஸாம் எழுதலாம். தேவையில்லாத எந்த முடிவு எடுத்துட வேண்டவே வேண்டாம். சரியா? ஸோ இதான் நான் உங்கள்ட்ட சொல்ல நினச்சது. தயவுசெய்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எனக்கும் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ ட்ராப் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு தடவை யோசிச்சுக்கோ, நான் ரிப்பீட் பண்ணால் இது ஒர்த்தாக இருக்குமா? நான் வந்து லாஸ்ட் இயர் பண்ண என்னென்ன மிஸ்டேக் பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ணுவியா? இல்லை நான் லாஸ்ட் இயர் பண்ண அதே மாதிரி தான் சரி இருக்க போகிறேன், சும்மா ட்ரை பண்ணலான்னு தயவுசெய்து ட்ராப் எடுக்காதீங்க. ஓகேவா? மற்றபடி எஸ் சார் நான் வந்து பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்ட போகிறேன், எங்கள் வீட்டில் வந்து யாரையும் நம்பலை, நான் வந்து செஞ்சு காட்டுவேன், சரிங்களா, எனக்கு எங்கள் அப்பா அம்மா ப்ரௌட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு ட்ராப் பண்ணிவிட்டு தாராளமாக என்ன பண்ணலாம், கோர்ஸை வந்து ஃபஸ்ட்டுலேருந்து படிச்சுக்கிட்டு நல்லபடியாக வரலாம். ஸோ இதான் உங்களுக்கு சொல்ல நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து நீங்கள் என்ன பிளான் பண்ணுறதாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்ப்பேன். சரிங்களா? ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், பேச தோணுச்சுன்னா பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச்.